அஜித் கூறியதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். நல்ல கருத்து சொல்லியிருக்காரு. நல்ல கருத்து தான். நல்ல கருத்து சொல்லியிருக்காரு. நல்ல கருத்து தான். நல்ல கருத்து சொல்லியிருக்காரு. நல்ல கருத்து தான். நல்ல கருத்து சொல்லியிருக்காரு. நல்ல கருத்து. மாற்றம் வேண்டாம் என அஜித் சொன்னாரா? அஜித் மேலாளர் சுரேஷ் சந்திரா இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். கண்ணன் வணக்கம். இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். ஓவியா, இன்று காலையில் நடிகர் அஜித் வாக்களித்த பின்னர் அளித்த அந்த நோ நீட் என்ற பேட்டிக்கு பல பொருள் கற்பித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரை அந்த பேட்டி தொடர்பாக கருத்து கேட்கப்பட்டது. அது தொடர்பாக இப்போது அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திரா ஒரு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அந்த மறுப்பின் போது அவர் நோ நீட் என்று கூறியது பேட்டி தேவையில்லை என்ற அர்த்தத்தில் தான் அவர் கூறினார் என்றும், மாற்றம் தேவையில்லை என்ற பொருளில் அவர் கூறவில்லை என்று அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திரா தெரிவித்திருக்கிறார். ஆட்சி மாற்றம் குறித்து நோ நீட் என அவர் தெரிவிக்கவில்லை. மேலும் தேர்தல் தொடர்பாகவும் எந்த விதமான கருத்தையும் அவர் தெரிவிக்கவில்லை. அப்போது அந்த இடத்தில் பேட்டி தேவையில்லை என்பதைத்தான் நோ நீட் என்று அவர் கூறினார். ஆட்சி மாற்றம் வேண்டாம் என அஜித் கூறியதாக வெளியாகியுள்ள தகவலுக்கு அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இதனால் அஜித் பேசியதாக கூறியதும் அதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்ததாக கூறியதால் ஏற்பட்ட சர்ச்சைக்கு இப்போது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் பொதுவாக கூறிய கருத்துக்களையே சமூக வலைதளங்களில் அதை மாற்றி திரித்து பல்வேறு கருத்துக்களாக வெளியிட்டு வருகின்றனர். அதனால் எந்த விதமான உள்நோக்கத்துடனும் அந்த கருத்தை அஜித் தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். ஆட்சி மாற்றம் வேண்டாம் என அஜித் கூறவில்லை என்றும் அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திரா வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இன்று காலையில் வாக்குச்சாவடி மையங்களில் அவர்கள் வாக்களித்த போது நடிகர் அஜித் வாக்களித்த பின்னர் அளித்த பேட்டியும், அதன் பின்னர் இங்கு தேராம்பேட்டையில் உள்ள இந்த SIT கல்லூரியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்களித்த பின்னர் அவர் அளித்த பேட்டியும் இந்த வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பரபரப்பான சர்ச்சைக்குரிய அரசியல் கருத்தாக கருதப்பட்டது. இந்த சூழ்நிலையில் அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திரா இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். தாம் எந்த விதமான அரசியல் நோக்கத்தோடு அந்த கருத்தை நடிகர் அஜித் தெரிவிக்கவில்லை என்றும், அவர் பொதுவாக தெரிவித்த கருத்துக்கு பல்வேறு பொருள் கொண்டு பல்வேறு அர்த்தத்தில் அந்த தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன என்றும் அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திரா மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அந்த கருத்து சமூக வலைதளங்களில் இப்போது வைரலாகி வருகிறது. அதில் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை, இதில் எந்த விதமான சர்ச்சையும் இல்லை என்றும் அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திரா தெரிவித்திருக்கிறார். ஓவியா.